மிளகா பஜ்ஜியும் பட்டுப்புடவையும் போல இன்வெர்டர் ஒன்று வாங்கி வச்சிடணும் குழந்தைகளுக்கு. நம்ம ஊர் வெயில் தாங்கவே தாங்காது என்பாள் ராதா ஒரு நாள். ஏசி சர்வீஸ் பண்ணிடணும், அது எங்கேயாவது சமயம் பார்த்து காலை வாரிட போகுது என்பாள் இன்னொரு நாள். மறக்காம தண்ணி தொட்டி சம்பு எல்லாம் க்ளீன் பண்ணிடணும், இது மற்றொரு நாள். செடி கொடியெல்லாம் ஒட்ட ட்ரிம் பண்ணணும், அப்பதான் பூச்சி போட்டு அடையாமல் இருக்கும், இப்படி வேறு ஒரு நாள் சொல்வாள். மாற்றி மாற்றி இது மாதிரி உத்தரவுகளை சலிக்காமல் பிறப்பித்து கொண்டிருந்தாள் ராதா. இப்படிதான் அன்று. இதோ பாருங்க, மறக்காமல் கோமதி சங்கர் ஜாங்கிரி வாங்கி வச்சிடணும், அவங்க எல்லோருக்குமே பிடித்த ஸ்வீட் அது என்று கூறிக்கொண்டே வந்த ராதாவை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தார் சந்திரசேகர். அவங்க வர இன்னும் முழுசா ஒரு மாதம் இருக்கு ராதா, இப்போவே ஜாங்கிரி வாங்கி வைக்கிறது கொஞ்சம் ஓவரா தெரியல உனக்கு என்று கேட்டு அவளை கிண்டல் அடித்தார். 2 வருஷம் கழிச்சு வராங்க, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் விடுமுறை சந்தோஷமாக கழிந்து இனிய நினைவுகளோட திரும்ப போகணும் தான் நான் இத்தனை அடிச்சுக்கிறேன் என்று அங்கலாய்த்தாள். ஆம், அடுத்த மாதம் அமெரிக்காவிலிருந்து பேர குழந்தைகள் விபு வினிதாவுடன் சென்னை வரப்போகும் தன் மகள் திவ்யாவை வரவேற்க தான் இத்தனை முன் ஏற்பாடும் ஆர்ப்பாட்டமும். அவர்களுக்கு எந்த ரூம் கொடுப்பது, என்னென்ன சமைப்பது, எங்கெங்கே போகணும், யார் யாரை பார்க்கணும் என்று திட்டம் வகுத்து ஒரு அட்டவணையே தயாரித்து வைத்து விட்டாள் ராதா. இதோ அந்த பொன்னாலும் வந்தே விட்டது. ஏர்போர்ட்லேருந்து வந்து சேரும்போது 5 மணி ஆகிவிட்டிருந்தது. மடமடவென்று சூடாக ஃபில்டர் காஃபி போட்டு நுரை ததும்ப கொண்டு வந்து ஆசையாக மகளிடம் நீட்டினாள் ராதா. இப்போதாம்மா ஃப்ளைட்டில் காஃபி குடித்தேன், வை வந்து குடிக்கிறேன் என்று தன் கைப்பையை குடைந்து ஏதோ தேடிக்கொண்டிருந்தாள் திவ்யா. சற்றென திரும்பிய ராதாவிடமிருந்து காஃபி கப்பை வாங்கியவரே, பொண்ணுக்கு ஸ்பெஷலாக போட்ட காஃபி எப்படி இருக்குன்னு நான் குடிச்சு பார்த்து சொல்கிறேன் என்று புன்னகைத்தார் சந்திரசேகர். பசங்களா, போன தடவை ஆசையாக சாப்பிட்டீங்களே மால் லட்டு, பாட்டி செஞ்சு வச்சுருக்கேன் வாங்க. ராதா மால் லட்டுகளை ஒரு தட்டில் வைத்துக்கொண்டு விபுவையும் வினிதாவையும் அழைத்தார். நோ பாட்டி, ஐ டோன்ட் லைக் இட் எனிமோர் என்று சொல்லிவிட்டு குழந்தைகள் இருவரும் தங்கள் விளையாட்டில் மூழ்கிவிட்டனர். சரி, இங்கே பாருங்க, ரஜினி படம் டிவிடி எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் என்று ஆரம்பித்தவளை நெறித்து, பாட்டி சூர்யா தான் என்னுடைய ஃபேவரட் இப்போ என்றான் விபு. வினிதா கண்ணு, உனக்கு கிரையான்ஸ் இங்கே இருக்கு பாரு, எந்தா பிக்சர் புக். உற்சாகமாக சொன்ன ராதாவை ஆசுராசுரமாக பார்த்தவாறே, நான் இப்போ ஃபேப்ரிக் பெயிண்ட் வாட்டர் கலர் கற்றுக்கிறேன் பாட்டி என்றாள் பேத்தி. திவ்யா, விபுக்கும் குர்தாவும் வினிதாவுக்கு காக்ரா ட்ரெஸ்ஸும் எடுத்துருக்குறோம், எப்படி இருக்கு என்றாள் ராதா. நன்னா இருக்குமா ஆனா என்று இழுத்தாள் திவ்யா. முகத்தில் கேள்விக்குறியை தேக்கி நின்ற தாயை பார்த்து, வினிதா இந்த தடவை சுடிதார் செட்டு தான் வேணுங்கிறா, விபுக்கு குர்தா அவ்வளோ இஷ்டமில்லை என்று திவ்யா முடிக்கவும் அங்கிருந்து சற்றென்று நகர்ந்து விட்டாள் ராதா. அவங்க இஷ்டப்படி விடலாமேம்மா என்று பெண் சொன்னது காற்றில் கலந்தது. குழந்தைகளுக்கு வேணும் வேண்டாங்கிறது பார்த்து நீ வேணும்னா சாப்பாடு போடுறியா திவ்யா என்றாள் ராதா பெண் பக்கம் திரும்பி. ஏனாம், உன் ஆசை கையாலேயே சாதம் போட்டு சாப்பிட்டு குழந்தைகள் நல்லா பூசின மாதிரி ஆயிட்டாங்க. நானே மனசுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அங்கே போனால் நான் தானே இதெல்லாம் பண்ணணும், இங்கே நீயே பார்த்து பண்ணு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுடன் கேட்சப் பண்ண போகிறேன். கொஞ்சலாக சொல்லிவிட்டு போன திவ்யாவுக்கு மறுபேச்சு பேசாமல் இயந்திரம் போல் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு முடித்தவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சந்திரசேகர். குழந்தைகள் தாத்தாவிடம் ஒட்டி கொண்டனர். அவர்களுக்கு சமமாக கார்ட்டூன் நெட்வொர்க் போகோ சேனல் பார்த்தார். பார்க்கிற்கு மாலை
விளையாட கூட்டி போனார். லைப்ரரிக்கு அழைத்து போய் புத்தகம்லாம் வாங்கி தந்தார். ஷாப்பிங், அவுட்டிங், உறவினர் விசிட் என்ன நேரம் பறந்தது. அன்று உள்ளே நுழைந்ததுமே, அம்மா, இந்த பட்டுப்புடவை உனக்காக வாங்கினேன். உனக்கு பிடிச்ச கிரீன் கலர் எப்படி இருக்கு பாரு என்று சொல்லியவரே திவ்யா நீட்டிய பார்சலை வாங்கிய ராதா, இப்பெல்லாம் பட்டுப்புடவை கட்டுறதே நிறுத்திட்டேன் திவ்யா. சில்க் காட்டன் கத்வால் மாதிரி தான் கட்டுறேன். ஆனாலும் நீ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க, கொடு என்றால் பரவாயில்லம்மா, வேறு யாருக்காவது ப்ரெசன்ட் பண்ணலாம் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு போய்விட்டாள் திவ்யா. புடவையை தடவியவாறே மௌனமானாள் ராதா. அன்று எல்லோருமாக பீச்சுக்கு சென்றிருந்தனர். ஜாலியாக துள்ளி திறந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்ததிலே உற்சாகம் பீரிட மணலில் அலைந்து கால் வலிக்க அயர்ந்து உட்கார்ந்திருந்த ராதா, பாட்டி பாட்டி என்று பேரன் பேத்தி கூக்குரலிடுவதை கேட்டு திரும்பினாள். பாட்டி, பாத்தியா மிளகா பஜ்ஜி? உனக்கு ரொம்ப பிடிக்குமே. போன தடவை நாமெல்லாம் வாங்கி சாப்பிட்டோமே, அதான் இப்போ மறக்காம வாங்கிட்டு வந்தோம். சாப்பிடு பாட்டி என்று பொட்டலத்தை நீட்டினர் குழந்தைகள். ஏதோ சொல்ல வந்த ராதாவின் கையை அழுத்தி சமைக்க செய்துவிட்டு குறுக்கிட்ட சந்திரசேகர், எங்கே கொண்டாங்க பாப்போம். அட, சூடா மிளகா பஜ்ஜியா? வெரி குட். இதை நானும் பாட்டியும் ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் போய் சாப்பிடுங்க என்று அனுப்பி வைத்தார். மனைவியிடம் ஒரு வில்லலை நீட்டிவிட்டு மிச்சத்தை தானே சாப்பிட்டு முடித்தார். தனக்கு சற்றும் பிடிக்காத மிளகா பஜ்ஜியை சர்வசாதாரணமாக விழுங்கி வைத்த கணவரை வியப்புடன் பார்த்தாள் ராதா. அவள் மனதில் ஏதோ திரை விலகியது போல் இருந்தது. இரவின் தனிமையில் தனையணையில் முகத்தை புதைத்து கண்ணீரை மறைத்த போது சந்திரசேகரின் குரல் மெல்ல வருடி கொடுப்பது போல் காதில் விழுந்தது. குழந்தைகள் நாளுக்கு நாள் வளர்கிறார்கள் ராதா. 2 வருஷம் முன்பு நீ பார்த்த குழந்தைகள் இல்லை இவர்கள். திவ்யாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கணுனே. அவங்களுக்கு இப்போ என்ன பிடிக்குன்னு கேட்டு தெரிந்து கொண்டு அதை செய். போன தடவைக்கு இப்போ டேஸ்ட் மாறியிருக்கும் இல்லையா? நமக்கே பாரு, வயசானதுனால அல்சர், மூட்டு வலின்னு 2 வருஷத்தில் நம்ம வாழ்க்கை முறை கூட மாறிதான் இருக்கு. மிளகா பஜ்ஜியும் பட்டுப்புடவையும் போல என்று முணங்கியவாறவே நிமிர்ந்து கணவனை பார்த்த ராதா அழத் தொடங்கி திடீரென்று வானவில்லாக சிரித்தாள்.